கடந்த 1.5 ஆண்டு காலமாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். புதிய அணை கட்டுவதை தமிழக அரசு எதிர்ப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தினகரன் நாளிதழின் டெல்லி பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தினகரன் நாளிதழின் தலைமை செயல் அதிகாரி RMR ரமேஷ் குத்துவிளக்கு ஏற்றி பதிப்பை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் நாளிதழில் பணிபுரியும் அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை, புதுவை, பெங்களூர், மும்பை உள்ளிட்ட 11 நகரங்களில் இருந்து வெளிவரும் தினகரன் நாளிதழின் 12வது பதிப்பு இதுவாகும். நாட்டின் தலைநகரில் இருந்து அச்சாகி வெளிவரும் முதல் தமிழ் நாளிதழ் தினகரன் என்பது குறிப்பிடத்தக்கது. பழம்பெரும் நடிகையும் பாடகியுமான எஸ். வரலட்சுமி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 84. வீரபாண்டிய கட்டபொம்மன், மாட்டுக்கார வேலன், ராஜராஜ சோழன், பூவா தலையா, சவாலே சமாளி, குணா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட படங்கள்